பிருந்தாவனம் என்ற ஒரு கிராமத்துல சாமிநாதன் ஒரு விவசாயி இருக்காரு. அவரு குத்தகை நிலத்துல விவசாயம் பண்ணிக்கிட்டு வாழ்ந்து வந்தாரு. சொல்ல போனா அந்த ஊரோட கடைசி விவசாயம் கூட சொல்லலாம். ஒரு நாள் சாமிநாதன் விவசாயம் பண்ணிட்டு இருந்த குத்தகை நிலத்துல தொழிற்சாலை வரப்போறதா அந்த நிலத்தோட முதலாளி செய்தி அனுப்பியிருந்தாரு. இதை கேட்ட சாமிநாதன் ரொம்பவே மனசு போயிட்டு சாமிக்கு முன்னாடி போய் நின்னுட்டு, விவசாயிகளோட வழி என்னன்னு உனக்கும் புரியாது, விவசாயம் எவ்வளவு முக்கியம்னு இந்த மக்களுக்கும் புரியாது அப்படின்னு கண்கலங்கிட்டே சொல்லிட்டு போறாரு. அடுத்த நாள் காலையில பிருந்தாவனம் முழுக்க தங்கமும் பணமும் ரோட்ல கொட்டி கிடக்குது. மக்கள் எல்லாரும் அதை சந்தோஷமா வீட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க. என்னதான் மக்கள் கிட்ட அவ்வளவு பணமும் தங்கமும் இருந்தாலும் அவங்களால எந்த பொருளையும் வாங்க முடியல. ஏன்னா எல்லார்கிட்டையும் பணம் இருக்கிறதுனால யாரும் வேலைக்கும் போறதில்ல, கடையும் திறக்கிறது இல்ல. அரிசி கடையில போயிட்டு அரிசி கேட்கறாங்க, அரிசியும் காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிடுறாங்க. பசி மயக்கத்துல ஊர் மக்கள் எல்லாரும் சாமிநாதனோட காலில் போய் விடுறாங்க. அப்ப திடீர்னு அந்த நிலத்தோட முதலாளி எழுந்திருக்கிறாரு. என்ன இது கனவா? நம்மளால தொழிற்சாலை இல்லாம கூட வாழ முடியும் போல இருக்கு, ஆனா விவசாயம் இல்லாம வாழ முடியாது போலயே அப்படின்னு யோசிக்கிறாரு. இப்ப வேணா நம்ம விவசாயத்தை கண்டுக்காம இருக்கலாம், ஆனா அவங்களுக்குன்னு ஒரு காலம் வரும்பொழுது நம்ம எல்லாருமே அவங்களோட காலடியில தான் மறந்துடாது. இந்த குட்டி ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க.